இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். அன்னையாம் திரு அவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. மகிழ்ச்சியின் வாரமாக இருக்கக்கூடிய இந்த திருவருகை காலத்தில் இறைவனுடைய 2வது வருகையை நிமித்தமாக நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திட்டத்தில் நம்மையும் ஈடுபடுவதற்கான அழைப்பை இந்த திருவருகை காலமானது நமக்கு தருகின்றது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, மனம் விரும்புகின்றது மகிழ்ச்சியை மட்டும்தான். மனிதர்கள் விரும்புவது இன்பமான மகிழ்ச்சி கலந்த வாழ்க்கையை மட்டும்தான் நாம் விரும்புகின்றோம். மனம் பல நேரங்களில் கலக்கமுறுகின்றது. அந்த கலக்கமுற்ற சூழ்நிலையை உதறி தள்ளி நாம் புதுப்பரப்பாய் மாறி வாழவும் இறைவனுடைய திட்டத்தில் நம்மை பங்கேற்று கொள்ளவும் இந்த வாழ்வானது நம்மை அழைக்கின்றது. இயற்கையினுடைய படைப்பை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவைகள் தரக்கூடிய மகிழ்ச்சி என்பது பல நேரங்களில் நம்மை ஒரு விதமான இறை அனுபவத்தினும், அந்த அனுபவம் என்பது நம்மை ஆன்மீக ரீதியாகவும், அந்த மகிழ்ச்சி நம்மை பல நேரங்களில் இன்பகரமான வாழ்க்கைக்கும் நம்மை அழைத்து செல்கின்றது. எனவே இறைவன் தரக்கூடிய, இயற்கையிலிருந்து பெறக்கூடிய மகிழ்ச்சி என்பது மனிதர்களை பல நேரங்களில் நல்ல ஒரு நிலைக்கு நம்மை ஆட்டி படைக்கின்றது. இறைவனுடைய இந்த செயல்பாடானது மனித மனங்களை பல நேரங்களில் இறைவனுடைய திட்டத்தை உணரவும் இறை பராமரிப்பில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளவும் இது அழைப்பு விடுக்கின்றது. இயற்கையின் நெஞ்சில் எத்தனையோ குதூகலம், பூக்களின் இதழ்களில் புன்னகை, மரங்களின் நிமிர்தலில் மன நிறைவு, தென்றலின் நாவில் கானங்கள், பகலவனின் பார்வையில் பலத்த சிரிப்பு. ஆனால் மனிதர்களுடைய மனங்கள் மட்டும் மகிழ்ச்சியின்றி துன்பகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொறாமையின் புழுக்கத்தால் புறையோடி போன இதயங்கள், சந்தேக பார்வையால் மடிந்து போன உணர்வுகள், வாய்மை இல்லாததால் வலுவிழந்த சிந்தனைகள், போட்டியால் புதைந்த மனிதம், பயத்தோடு துடிக்கும் பதுங்கி கிடைக்கும் பகைமை உணர்வு. உனது மகிழ்ச்சியால் எனது உள்ளம் நிலைத்திருக்க வேண்டும். தீமைகளை கூட்டி தீயிட்டு கொளுத்த வேண்டும். பொறாமை உணர்வுகள் பொசுங்கிட வேண்டும். மகிழ்ச்சியை தருவாயா இறைவா. உம்முடைய மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்வை வளமாக்கவும், நீ தருகின்ற மகிழ்ச்சியான வாழ்வு எங்களை வளமாக்க வேண்டும். உமது வருகை எம்மில் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பையும் சந்தோஷத்தையும் தர நாங்கள் பணிக்கின்றோம் இறைவா. ஆம், அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களோடு நாம் இந்த மகிழ்ச்சியை தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வாழ இன்றைய வாசகங்களும் வழிபாடும் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சியாய் வாழும்படி பணிக்கின்றார். அவர்கள் ஆர்ப்பரிக்கும்படி இறைவன் அந்த அழைப்பை அவர்களுக்கு தருகின்றார். 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ற இந்த அழைப்பையும் அவர்களுக்கு தருகின்றார். மீட்புக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கும் படைப்பு நாம் மீட்பரின் வருகையால் அக்களிக்கின்றது, அகமகிழ்கின்றது, புதிய நம்பிக்கை பிறக்கின்றது. மீட்படைய போகின்ற என்ற மகிழ்ச்சியானது நம்மில் அரங்கேறுகின்றது. மகிழ்ச்சியை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று அந்த சூட்சமத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, நாம் பகிர்வதன் வாயிலாகவும் அன்பு செய்வதன் வாயிலாகவும் நம்முடைய மனநிறைவின் காரணமாகவும் நாம் மகிழ்ச்சியை பல நேரங்களில் இரட்டிப்பாக்க முடியும் என்று இன்றைய நற்செய்தி வாசகமும் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, பகிரும்போது நாம் அன்பை பகிரும்போது அன்பை நாம் அறுவடை செய்கின்றோம். மகிழ்ச்சியை நாம் விதைக்கின்ற போது மகிழ்ச்சியை இரட்டிப்பான அறுவடையால் நாம் பெருக்குகின்றோம். உதாரணமாக, நாம் பகிரும்போது நாம் பலவீனப்படுவதில்லை, மாறாக நாம் பலம் பெறுகின்றோம்.
விவிலியத்தில் சொன்னது போல இறைவன் சொன்ன அந்த இறை வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வருது. என் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற அந்த பகிரும் தன்மையை இறைவன் விளக்குகின்றார். இரண்டாவதாக, அன்பு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய அன்பு இரட்டிப்பாக்கப்படுகின்றது. நீங்கள் மனநிறைவோடு இருக்கின்ற போது இறைவனுடைய அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இன்னும் அதிகமாக பெறுகிறீர்கள் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நாம் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலும் இறைமகனுடைய வருகையானது சில நபர்களை மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஆழ்த்தியது. அந்த வகையில் செக்கரியாவினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 14 நீர் மகிழ்ந்து பேறு மகிழ்ச்சி கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவார் என்ற செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று லூக்கா புத்தகம் அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 41 அந்த பிறப்பு எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது மகிழ்ச்சியால் இந்த குழந்தை துளிற்று. அதே போன்று லூக்கா புத்தகம் அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 44 புரட்டி பார்க்கின்ற பொழுது வாழ்த்து காதில் விழுந்ததும் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு வகையால் துளிற்று என்ற அந்த இறை செய்தியும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மரியாவினுடைய இந்த மகிழ்ச்சி லூக்கா புத்தகம் அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 47 இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மகனம் பேறு வகை கொள்கிறது என்பதை இந்த மகிழ்ச்சியினுடைய செய்தியானது நமக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று லூக்கா புத்தகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 10 எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சியானது யாருக்கெல்லாம் என்பதை பார்க்கின்ற பொழுது இடையர்களுக்கும் பாமர மக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வாழ்வில் இலையுதிர் காலத்தில் இருந்த வறியவர்கள் முதியவர்கள் என பாலனுடைய பிறப்பிற்காக பல்வேறு மக்கள் இந்த வருகைக்காக மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடும் காத்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியின் செய்தியானது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது போன்று ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமும் நம்முடைய வாழ்விலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்க செய்தருளும். ஆண்டவனுடைய திரு வருகையினுடைய இந்த மகிழ்ச்சியானது நம்மை ஒரு விண்ணக வாழ்வின் திறவுகோலாக இந்த மகிழ்ச்சியானது விளங்கும். இந்த மகிழ்ச்சி என்பது தொடர் செயலாக ஒருவனுடைய வாழ்வில் ஏற்றத்தை காணுவதற்காக உதவுகின்றது. மகிழ்ச்சி என்னும் நறுமணத்தை பெற்றவர்கள் அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு பரப்புவார்கள். மகிழ்ச்சியை நாம் பெற்றால்தான் நாம் நம்மிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை நம் அயலாருக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த மகிழ்ச்சி நம்மையும் பலப்படுத்தும், நம் அடுத்திருப்பவரையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக விளங்குகின்றது. இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு அதிசய வியாபார பொருள். இதை எந்த அளவிற்கு பிறருக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த பொருள் நமக்கு திரும்பி வரும். இந்த மகிழ்ச்சியை உற்பத்தி செய்கின்றவர்கள் அதை அனுபவிக்கும் உரிமையையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் லிங்கன் இந்த மகிழ்ச்சியை பற்றி நாம் நம்முடைய பொருட்களாலோ பணத்தாலோ இந்த மகிழ்ச்சியை ஒரு துளி அளவு கூட வாங்க முடியாது. மாறாக நாம் கொடுக்கின்ற அன்பு நிலை கொண்டே இறை நம்பிக்கை கொண்டே இந்த மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வின் சூழல் எந்த நிலையில் இருக்கின்றது? மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்வில் வரையறுக்கப்பட்ட நிலையில் நான் வைத்திருக்கின்றேனா? இல்லை என்றால் பணம் சார்ந்தவற்றில் நான் மகிழ்ச்சியை தேடுகிறேனா? பதவி சார்ந்தவற்றில் நான் மகிழ்ச்சியை தேடுகிறேனா? இல்லை என்றால் அதிகாரம் சார்ந்தவற்றில் என்னுடைய மகிழ்ச்சியை தேடுகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறைவனுடைய இந்த வருகையானது நம்மை மகிழ்ச்சியின் பாதையில், நம்பிக்கையின் பாதையில், அவர் காட்டுகின்ற மேன்மையின் பாதையில் நம்மை நடத்தி செல்ல தேவையான அருள்வரங்களை நாம் கேட்போம்.